இந்த படிப்பை நினைக்கிற பெற்றோர்கள் அதை செய்யக்கூடாது. பள்ளி படிப்பை முடிக்கணும், கல்லூரி படிப்பை நோக்கி அவங்க போகணும், கல்லூரி படிப்பை முடிக்கணும். இது பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக, பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள். வந்தோன்னா அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. இந்த திட்டத்தை அப்படியே வேற மாதிரி கொண்டு வரக்காக நீங்க எடுத்த முயற்சி தான் கல்லூரி மாணவிகளுக்கு பணம் கொடுக்கிற திட்டமே ஒழிய அது உங்கள் புது திட்டம் அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்டுறேன். நீங்கள் உங்கள் சாதனையும் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா முதலமைச்சர், அது எதுவுமே அவருடைய சாதனை அல்ல. 30 ஆண்டுகள் பின்னோக்கி இந்த நாடு போய்விட்டது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெளிப்படையாக நான் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த அரசு கடன் வாங்கி இருக்கிறதே, இந்த கடனில் இவர்கள் புதிதாக நிறைவேற்றிய நலத்திட்டம் என்னன்னு நான் கேட்கிறேன். ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை. மின்சாரத்திற்கு இன்றைக்கு 3 மடங்கு அதிகமாக பணம் கட்டுகிறோம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி ஏறி இருக்கிறது, வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது. எனவே வீட்டு வாடகைகள் அதிகமாகி போயிருக்கின்றன. சில பதிவு கட்டணம் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இப்படி சகல பொருட்களினுடைய விலையும் ஏற்றப்பட்டு அரசாங்கம் மக்களை இவ்வளவு பெரிய சுமைக்குள்ளே தள்ளினால் சம்பாதிக்கிற பணம் என்பது அரசுக்கு கட்டியே தீர்ந்து போகிற நிலை வந்துவிடும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறும்? அது பின்னோக்கி அல்லவா நகரும்.